திருப்பலி முன்னுரை. இயேசுவின் பணிவாழ்வில் அன்பும் பரிவுமே மேலானதாக கருதப்பட்டது. மேலும் அதுவே உயர்ந்த சிறந்த வழிபாடாகவும் கருதப்பட்டது என்பதையும் அறிந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். மனிதர்கள் தங்களை வலிமை மிக்கவர்களாக காட்டிக்கொள்ள உருவாக்கிய சட்டங்களையும் சடங்கு ரீதியான செயல்பாடுகளையும் இயேசு வன்மையாக கண்டிக்கின்றார். கருணையையும் இரக்கத்தையும் தொலைத்துவிட்ட சட்ட திட்டங்கள் பயனற்றவை. சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் போன்றவை உயர்ந்த கருத்துக்களே. உணவு உடலுக்கு ஊட்டம் தருகிறது என்பதற்காக போதை கலாச்சாரத்தை அங்கீகரிக்க முடியுமா? சட்டத்தில் இடம் இருப்பதால் தாய் தந்தையை புறக்கணிக்க முடியுமா? வெளியில் கொட்டப்படும் பல எதிர்மறை உணர்வுகளுக்கும் உள்ளத்தில் உருவாகும் எண்ணங்களே காரணமாகின்றன. சிந்தனைகளை சீர் செய்வோம். நம் எண்ணங்கள் எழுச்சி மிக்கதாயிருக்கட்டும். லஞ்சம் வாங்குவதும் ஆலயத்தில் நடைபெறும் ஆடம்பர திருமணங்களில் கைமாறும் பணங்களும் பரவசமூட்டும் அலங்காரங்களும் வெளிவேட கிறிஸ்தவர்கள் என்பதையே வெளிப்படுத்துகின்றது. உண்மை கிறிஸ்தவர்கள் இயேசுவின் லட்சியத்தை வாழ்கின்றவர்கள், ஏழைகளுக்கு இறங்குபவர்கள், பகட்டு பதவி போன்றவற்றை புறந்தள்ளி எளிய வாழ்வில் நிலைப்பவர்கள். இயேசு விரும்பும் இறையாட்சி சமூகம் இம்மண்ணில் உருவாகும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலே கேள் என்று அறைகூவல் விடுக்கும் ஆண்டவரின் குரலை கேட்டு அதன்படி வாழ இவ்வாசகம் நம்மை அழைக்கின்றது. கடவுளை நாம் தேடும்போது அவர் நம் அருகில் இருக்கின்றார் என்பதை நம்பிக்கையோடு உள்ளத்தில் உணர்ந்து உள்ளத்தை திறந்து ஜெபிக்கவும், நமது குடும்பங்களிலும் குழந்தைகள் கடவுளை அறிந்து அன்பு செய்யும் வகையில் நாம் வாழ்வில் கடவுள் செய்த நன்மைகளை அவர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் நம் வாழ்வும் செயல்பாடுகளும் அமையும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒளியின் பிறப்பிடமான தந்தை கடவுள் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் மாறாதவர். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ அழைக்கப்பட்ட நாம் வார்த்தைகளை தேவைக்கு மட்டும் பேசுவோம். அப்போது வார்த்தைகளால் நாம் கரைபடாதிருப்போம். கடவுளை நேசித்து அன்பு செய்யும் நாம் நாவடக்கம் உடையவர்களாக வாழ்வது மட்டுமன்றி தேவையில் இருப்போருக்கு உதவி வாழ்வதும் நமது கடமை என்று எடுத்து கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. அவனியை ஆளும் அன்பு தந்தையே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் மனித கட்டளைகளையும் கோட்பாடுகளையும் பொருட்படுத்தாமல் இயேசு விரும்பும் இறையாட்சியை இம்மண்ணில் உருவாக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. கருணையும் பரிவும் நிறைந்த எங்கள் அன்பு தந்தையே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டு மக்களை சிறப்பாக வழிநடத்திட தேவையான ஞானமும் பிறர் துன்பங்களை துடைக்கும் நல்ல இதயமும் உடையவர்களாக ஆட்சி செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. இஸ்ரவேலே கேள் என்று அழைப்பு விடுக்கும் எம் அன்பு இறைவா, இப்பங்கு சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள் மற்றும் பக்த சபைகள் இறை அன்பை உள்ளத்தில் உணர்ந்து அதை பிறருக்கும் பகிர்ந்து கடவுளை போற்றி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. வார்த்தையின்படி வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, இறை வார்த்தையை வாசிக்கவும் அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் தேவையற்ற கொள்கை பிடிப்பற்ற சித்தாந்தங்களை கைவிடவும் தேவையான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. உள்ளத்தில் வாசம் செய்ய விரும்பும் எம் அன்பு இறைவா,
இறைமக்களாகிய நாங்கள் இதயத்தை தீட்டுப்படுத்தும் துர்க்குணங்களை தொலைத்திடவும் அன்பு, பரிவு, இரக்கம், நீதி போன்ற நற்குணங்களால் நிறைய பெற்றவர்களாக வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.